இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் இப்போ இந்த வருஷத்துல திருமண விஷயங்கள் அதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 2027ல நீங்க கன்சிடர் பண்ணலாம். முக்கியமான முடிவுகள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு வேலை மாறுறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில எந்த முடிவுகள் நம்ம எடுக்கிறோமோ, அது வந்து பெஸ்ட்டான முடிவா இருக்கணுங்கிறதுக்கு கிடையாது. ஏதோ திடீர்னு சில முடிவுகள் அவசரத்தில எடுத்துட்டேன். அப்புறம் இப்ப நான் சங்கடத்துல இருக்கிறேன், கஷ்டப்படுறேங்கிற மாரி அமைப்புகளை குடுக்கக்கூடிய அமைப்பு தான் ராசிக்குள்ள சனி இருக்கக்கூடிய அமைப்பு. அது உங்களுடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து கொஞ்சம் ராகுவாலையும், கேதுவாலையும், சனியினாலையும், செவ்வாயாலையும் பாதிக்கப்பட்டு ஒரு சில பாவத்துவமாக அதிகமான திரிக்பலம் இல்லாமல், சுபகிரகத்தின் தாக்கங்கள் இல்லாமல், பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இல்லாமல், ஒரு அமாவாசை சந்திரனாகயோ, ஒரு ஒளி குன்றிய சந்திரனாகயோ, பாதிக்கப்பட்ட சந்திரனாக இருக்கும் பொழுது, இன்னுமே வந்து ஜென்மசனி தாக்கங்கள் அதிகமாக இருக்குங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரக பயிற்சியும் பிப்ரவரி மாத பலனும் கொஞ்சம் ஒரு மாரி சுமாரா இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்.